இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்குங்க. ஆல்ரெடி நீங்க நெறைய சேனல்ல பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் என் வாய்ஸ் ஓவர்ல ஒரு பார்த்துக்கங்க. நம்ம படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா, நம்ம பச்சோந்தி தான். நம்ம பச்சோந்திக்கு எத பத்தி கவலை இல்ல. சாருக்கு நம்ம மனசுல ஆக்டர் ஆகணும்னு நெனப்பு. அதனாலேயே எல்லாத்துக்கூடயும் நடிச்சுக்கிட்டு இருக்காப்ல. அதாவது அவரா ஒரு நாடகம் போட்டு நடிச்சுக்கிட்டு இருக்காப்ல. சுத்திருவீங்களா எப்படி நடி அப்படி நடின்ட்டு இருக்கிறாப்ல. மேல இருக்கிறது தென்னை மரம் பார்த்து, "டேய் தென்னை மரம் என்னடா நடிக்கிற?" அப்படின்னு பார்க்குறப்ப, "என்னது என்ன நான் ஏமாத்திக்கிட்டு இருக்கேனா?" அப்படின்னு நடிச்சிருக்காப்ல. ஆமா அப்படின்னு பார்த்தா ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள தான் நம்ம நடிச்சிட்டு இருக்காப்ல. நடிச்சிருக்கப்ப கண்ணாடி பெட்டிக்குள்ள வந்தா எனக்கு நான் பாட்டுக்கு ஜாலியா இருப்பேன்டா. "ஹேய் என்ன பண்ற? தனியா இருக்கியா? வா பேச்சு குடுக்கணும். பாத்தியா லைட்டா பேச்சு இருக்கப்ப மேல கைய போடுறியா?" அப்படின்ட்டு ஒரு மாரி ஒரே ஜாலியா இருக்காப்ல. ஆனா நம்ம ஆளுக்கு இப்ப தான் லைட்டா ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது. "டேய் நீ சொல்ற மாரி என்னையுமே நான் ஏமாத்திக்கிட்டு இருந்தேன். ஆனா நான் நல்லாட்டி நடிப்பேன்டா. நான் நல்லா நடிகன்டா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப டக்குனு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த ஆக்சிடென்ட்ல எல்லாரும் கீழ விழுந்துட்டு இருக்கானுங்க. நம்ம பச்சோந்தி அப்படியே ஓரமா தேஞ்சுக்கிட்டே அப்படியே போய் லேண்ட் ஆயிட்டாப்ல. அடிக்கிற வெயிலுக்கு லைட்டா தான் வெயில் அடிக்கும். அப்படியே தோலெல்லாம் அப்படி லைட்டா சுருங்கி போயிட்டாப்ல. இங்க பாருங்க. இப்பலேருந்து வாழ்க்கையே சுருங்கி போச்சுடா. என்ன வாழ்க்கைடா அப்படின்னு சுத்தி இருக்கப்ப தான், "சரி தம்பி இங்க பாருப்பா" அப்படின்னு ஒரு சவுண்டு. யார்றா இவன் அப்படின்னு உத்து பார்த்தா ஒருத்தன் கீழ என்ன மிருகம்னே தெரியல. "யோவ் என்ன இது மாரி மிருகம்யா?" "தம்பி அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. என்னை கொஞ்சம் காப்பாத்தி விடுப்பா. அந்த ரோட்லேருந்து அங்கன கிராஸ் ஆகணும்ப்பா. அதான்ப்பா என் இலக்கு." "என்னது என்னது நீதானா? அட உன்னால தான் ஆக்சிடென்ட் ஆச்சுடா. அங்க என் ஃப்ரெண்ட்ஸு, என் லவ்வுக்கு எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க." "என்னப்பா தம்பி சொல்ற? உன்னைய பார்த்தா கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் கூட யாரும் இருக்க மாட்டாங்கப்பா. என்னை காப்பாத்துப்பான்னு சொன்னோனே, இரு காப்பாத்துறேன் அப்படின்னு சொன்னோனே, லைட்டா அடிக்கிற வண்டியில அங்க இங்கன்னு போய் ஒளிஞ்சு ஒரு பக்கம் போய் லேண்ட் ஆயிட்டாப்ல. ஆனதுக்கப்புறம், "தம்பி வீதி ரொம்ப நல்லா இருக்கு." "என்னது வீதி நல்லா இருக்கா? அப்ப தண்ணி வேணும்டா. தண்ணி வேணும்னா நீ ஃபர்ஸ்ட் டவுன கண்டுபிடி." "என்னது டவுன் இருக்கா இங்க?" "ஆமா. நீங்க டவுன கண்டுபிடி. நாளைக்கு புதன்கிழமை நாளைக்கு. தண்ணி வர நாள். சீக்கிரம் போ." "தம்பி உன் விதி ரொம்ப நல்லா இருக்கு. ஏய் போயா போயா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளு முன்னாடியே நடக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. இதுக்கப்புறம் இன்னொரு ஒரு சவுண்டு. "டேய் தம்பி அசையாத" அப்படின்னு சொன்னோனே, "யோவ் யார்யா நீ புது விதமா இருக்க?" "தம்பி அசையாத மேல கழுகு போயிட்டு இருக்கு." "என்னது கழுகா? ஐய்யய்யோ! என்னய்யா பண்றது?" நீ ஒரு பச்சோந்தி டக்குன்னு கலர் கலரா மாத்தியே, ஐயோ! இதுக்கு முன்னாடி கலர மாத்துனது இல்லையே அப்படின்னு கலர் கலரா மாத்தி இருந்த கழுகுக்கு மாத்தி விட்டாப்ல. நம்ம கழுகு விடுமா என்ன? டக்குன்னு பின்னாடி போய் பிடிக்கலான்னு பார்த்தா டக்குன்னு ஒரு பாக்ஸ்ல மூஞ்சி மோதி அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சுகிட்டு இருக்கு. இதான்டா சான்ஸ் நைஸா மாறிடுவான்னு பார்க்க லைட்டா ஒரு செடிய மிதிச்சிச்சு. செடி சவுண்ட்ல டக்குன்னு கேட்டு பின்னாடியே விரட்ட ஆரம்பிச்சிருச்சு. விரட்டானதுக்கப்புறம் அங்க ஒரு கிளாஸ் கண்ணாடி இருக்கும். அதுக்குள்ள போச்சு, "ஏய் என்ன சில்வர் மூக்கா என்ன பண்ற?" "டேய் நாங்கலாம் கடுவன்டா. முடிஞ்சா இப்ப என்னைய அடிச்சு பாருடா" அப்படின்னு சொன்னோனே, கொத்தி கொத்தி பாக்குது எதுவும் வேலைக்கு "முடிஞ்சா இப்ப என்ன கொன்னு பார்றா டேய்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப லைட்டா கொஞ்சம் நகத்துல விட்டு கிராஸ் பண்ணுச்சு. என்னடா பண்ணுது அப்படின்னு பார்த்தா அந்த பாட்டில் அப்படியே மேல இருந்து தூக்கி போய் கீழ விட போது போல இருக்கு. "ஐய்யய்யோ! டேய் வேணாம்டா கீழ விட்டுனா நான் இது போயிருவேன்டா" அப்படின்ட்டு டக்குன்னு கீழ விழுந்து அங்க இருக்கிற வாத்தா அது என்னன்னு தெரியலையே. அது மேல பட்டு, "டேய் ஏன்டா என்னைய வேற காப்பாத்தி விட்ட? டேய் ஓடுறா ஓடு பின்னாடி வேற வந்துகிட்டு இருக்க" அப்படின்ட்டு 2 பேரும் தெறிச்சு ஓடிக்கிட்டு இருக்காய்ங்க. ஒரு கட்டத்துல அந்த கழுகு போயிருச்சுன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கப்ப டக்குன்னு அந்த கழுகு அத தூக்கிட்டு போயிருச்சு. யாரு பெட்ட மகராசன்னு தெரியல. அவன் உயிர குடுத்து என் உயிர காப்பாத்திட்டான் அப்படின்ட்டு அந்த நேரம் நைட் ஆகி போச்சு. சரி இப்ப ஸ்டே பண்ணிடலாம் அப்படின்ட்டு அது கனவுல அது பழைய மீன்லாம் வந்துகிட்டு இருக்கு. அப்படி முங்குற மாரிலாம் கனவு வருது. என்னன்னு பார்த்தா அடிக்க தண்ணி எங்க வெளிய வந்துகிட்டு இருக்கு. தண்ணி ஐயா தண்ணி தண்ணி தண்ணின்னு வாயில வச்சுட்டப்ப முன்ன ஹீரோயினியோட என்ட்ரி. "டேய் தம்பி யார்றா நீ? ஏரியால புதுசா இருக்க" அப்படின்னு சொன்னேன். நம்ம ஆள பத்தியும் தெரியுமே. யாருன்னு கேட்டா கதை கதையா விட ஆரம்பிச்சுருவாரே.